ஓம் நமச்சிவாய். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 2 வரைபடங்கள் குழி பலன், குழியினுடைய பொருத்தத்திற்குண்டான பலன் மற்றும் ஜாதகத்திற்குண்டான பொருத்தம். ஸோ 3ம் ஒன்று சேர நம்ம பார்க்க போகிறோம். வரைபடம் அமைத்திருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அல்லது வாட்ஸ்அப் அனுப்பி அது சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்று, வரைபடம் புதிதாக பிளான் நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா சார்? நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த தை மாதத்தில் வாஸ்து பண்ணியிருப்பீங்க, ஸோ பிளான் நீங்கள் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, எங்கள் பிளான் நீங்கள் ஒப்பிடும்போது கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் எங்கள்கிட்ட அனுப்பி புதுசாகவும் பெற்றுக்கொள்ளலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இந்த 3 விளக்கத்தையும் ஒன்று சேர பார்ப்போம் வாங்க. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நிறைய டிராயிங் அமைக்கிறது உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த வரைபடம் ஒரு அன்பர் வெளியூரில் அமைச்சதை அனுப்பியிருந்தார். அதை அப்படியே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாமே நான் மாற்றிருக்கிறேன். ஸோ இது சவுத் ஃபேஸிங்கில், சவுத் ஈஸ்ட்டில் டாய்லெட்டு போட்டிருந்தார் பாருங்களேன். சாரி, நார்த் ஈஸ்ட்டில் ஈசான மூலையில் டாய்லெட்டு, வடகிழக்கு மூலையில். இது சவுத் ஃபேஸிங். சவுத், எஸ்னா சவுத்து, ஈனா ஈஸ்ட்டு, டபிள்யூன்னா வெஸ்ட்டு, என்னன்னா நார்த்து. ஸோ இந்த நாளையும் சேர்த்தா தான் நியூஸ்னு ஒரு செய்தி. நியூஸ் இப்படி இருக்கு இல்லையா? நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, 4 பக்கம் இருந்து செய்தி வர்றது தான் இந்த வாஸ்துவனுடைய பலன். வாங்க உள்ளே போயிட்டே பார்ப்போம். சரியா? ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. எத்தனை தடவை சொன்னாலும் கன்னி மூலையில் போர் போடுறாங்களே, அவங்கள என்ன சொல்கிறது? சரி பரவாயில்ல, தயவுசெய்து இந்த மாதிரி போடாதீங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வாஸ்துவனுடைய விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவிலையும் இதே ஃபார்முலா தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மாற்றி சொல்லலைங்க. ஈசான மூலையில் டாய்லெட் போட்டு ஒரு வரைபடம் கொடுத்துருக்குற ஒரு புண்ணியவான் இப்படியெல்லாம் போட்டால் அந்த வீட்டுக்காரருக்கு என்ன ஆகும்? தயவுசெய்து இந்த மாதிரிலாம் இன்ஜினியர், மேஸ்திரி, கொத்தனார் யாருமே போட்டு கொடுக்காது. ஈசான மூலையில் டாய்லெட் போட்டாக்கா அவர் இந்த வீட்டுக்காரர் கட்டி கொடுக்குற அன்பரும் சரியில்லாமல் போவார். வசிக்கிறவருக்கும் சிரமங்கள் வந்துடும். ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வாயுமூலையில் செப்டி டேங்க், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைங்க. பெரிய ஹாலு, வெராண்டா, கிச்சன் 8க்கு 12, அக்னி மூலையில். ஈசான மூலையில் நான் பூஜை ரூம் ஆக்கிட்டேன். சரியா? அப்புறம் இங்கே ஒரு பூஜை இங்கே போட்டிருந்தார் அடியன். ஈசான மூலையில் பூஜை ஆக்கிட்டு பெரிய பெட்ரூம் ஆக்கிட்டேன். 16க்கு 10 இங்கே பாருங்கள், அளவெல்லாம் எழுதியிருக்கேன். அவர் இப்படி சிறுசாக்கியிருந்தார். நான் 10க்கு 16 ஆக்கி வாசலை இங்கே அழித்து மாற்றி வாயுமூலை டாய்லெட்டை போட்டுட்டு கன்னி மூலை பெட்ரூமு, அதுக்கு ஒரு டாய்லெட்டு இப்படி வச்சு அமைச்சு கொடுத்தேன். ஸோ அவர் ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் இங்கே டிவி வச்சுக்கோங்க சார் அப்படின்னு. அப்படி இல்லை சார், எனக்கு நீங்கள் கிழக்க பார்த்தோன்னா அப்படியே இன்டர்சேஞ்சாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாற்றம் பண்ணிவிட்டு அவருக்கு 26க்கு 45 147 குழியை வச்சு அமைச்சு கொடுத்தோம். சிம்மம் மனை, வரவு 12 கோடி, செலவு 3 கோடி, மீதம் 9 கோடி எப்போவுமே வீட்டில் இருக்குங்க. யோனி கருடன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். நட்சத்திரம் சுவாதி, வார அங்கீஷம், மத்திபம், ஜாதி வைசிய ஜாதி, உத்தமம், திதி, திருதியை, ராசி மீனம். வயது, இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 69 இயர்ஸ். அருமையாக நலமாக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த குழி பொறுத்ததற்கு உண்டானதில் பலனை பார்த்துட்டோம். பீரோவை இங்கே வைக்கணும், இந்த இடத்துல பீரோ வைக்கணும், வச்சோம்னா என்ட்ர மிஷினும் வைக்கணும். கத்தையாக பணம் சேரணும்ல. ஜன்னலெல்லாம் பிரம்மாண்டமாக அகண்டு விருண்டு இருக்குது. நல்ல நிறைய ஜன்னல் இருக்க விசாலமாக இருக்க ஆரோக்கியம் கூடும். வாஸ்துங்கிறது இயற்கைக்கு ஒத்துருக்கிறது. வஸ்துங்கிறது துணி, வாஸ்துங்கிறது அந்த எடுத்து உடுத்துறது தான் வாஸ்து. கட்டணம் காலி மணியாக இருக்கிறது வஸ்து. அதை நம்ம சரியாக வடிவமைச்சு வீடு கட்டுறது வாஸ்து. இவ்வளோதாங்க வாஸ்துங்கிறது. பெரிய ஏமாத்து வாழைன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு சாமியார்கள் நிறைய பேர் அதை கூவி விற்கிறாங்க. இது தப்பு. அதை பற்றி அவங்களுக்கு தெரியலை. பாவம். தெரிஞ்சவங்க அமைதியாக இருப்பாங்க, தெரியாதவங்க தான் கத்திக்கிட்டே கிடப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பாவம். நிறைய பேருக்கு வீடுனாக்கா வாஸ்துன்னு சொல்லிட்டு போய் பித்தலாட்டம் பிராடுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பாவம் மன்னித்து மறந்து விட்டுருங்க. இது நானும் சொல்கிறேன். கட்டில் இங்கே போடணுன்ற பெட்ரூம்னாக்கா ஒரு கட்டில் இருக்கும், ஒரு பீரோ இருக்கும். அதை சரியாக திருத்தமாக செய்யுங்கன்னு சொல்கிறேன். அது வாஸ்துப்படி அமைஞ்சிட்டாக்கா உங்கள் பிள்ளைகள், வாரிசுகள், குழி பொருத்தத்தில் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நலமாக இருப்பாங்க. வேறு ஒன்றும் இதில் நீங்கள் இப்படி கட்டவே கூடாதுங்கிறது யாருக்குமே சொல்லப்படலை. இறைவன் மேலேருந்து அனுப்புகிறார். எம்பெருமான் சிவபெருமான் நல்லா இந்த உலகத்தில் ஆழ்ந்து அனுபவிச்சு 100 வயசு வரைக்கும் இருந்துட்டு வாயான்னு அனுப்புகிறார். நம்ம செய்கிற தவறுனால தான் நம்ம மேலே போய் அவர்கிட்ட முன்னையும் திட்டிக்கிட்டே கிடக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் சரியாக வடிவமைச்சு வீடு கட்டி நலமாக வாழலாம். இப்போது இது சவுத் ஃபேஸிங் ரிஷபகன்னி மகரத்திற்கு யோகம். மகரத்துக்கு 7 நடந்துகிட்ருக்கு. திருநள்ளாறு தான் நான் போக சொல்கிறேன். என்னையே பாருங்கன்னு சொல்கிறேன்னா, கோவிலுக்கு போங்க சாமி. கோவில் தான் உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கமும் நரகமும் எங்கே இருக்குன்னா மேலே போனால் அந்த மாதிரி இருக்குமா? சொர்க்கமுங்கிறது இங்கே தான் இருக்குது, நரகமும் இங்கே தான் இருக்குது. வாஸ்துபடி இல்லைன்னா நரகத்தில் வாழ்வீங்க, வாஸ்துபடி இருந்துச்சுன்னா சொர்க்கத்தை வாழ்வீங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் இடுப்பு வலி, கால் வலி, முழங்கால் வலி, கை வலி இதெல்லாம் வலியோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது நரகம்.
சந்தோஷமாக அருமையான நலமான வாழ்க்கை வாழ்வதுங்கிறது இந்த சொர்க்கம் வீடு வாஸ்துப்படி இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறை இல்லாமல் சரியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வரைபடம் இருக்கு இல்லையா, இன்னொரு வரைபடம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படின்னா இதான் ரோடாக இருக்குது. ஸோ இப்படி உள்ளே வந்துடும். காரை நிறுத்திட்டு இன்னொரு அன்பர் வச்சிருக்கிறார், நல்லா பண்ணியிருந்தார், தப்பு சொல்லக்கூடாது. அந்த இன்ஜினியரும் நல்லா பண்ணியிருக்கிறார், குறையோடலாம் இல்லை, நிறைவாக பண்ணியிருக்கிறாரு. வண்டியை நிறுத்தி இப்படி வந்துட்டு 3 கண்களாகிய போர், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. என்ன இதில் வந்து ஈசானம் சார்ந்த வாயுவில் வந்து பெரிய பெட்ரூமை போட்டுட்டு கண்ணியில் சின்ன பெட்ரூம் போட்டிருக்கிறார். பரவாயில்ல, இதை தான் பயன்படுத்தணும். டாய்லெட்டெல்லாம் இந்த பக்கம் இல்லாமல் மாடிப்படிக்கு கீழேயும் இன்னொரு டாய்லெட்டும் வாயு மூலையிலையும் போட்டிருக்கிறார். ஸோ அங்கேயே நான் செப்டி டேங்க் போட சொல்லிட்டேன். இங்கே ஒரு பெட்ரூமு, ஹாலு. அவர் பூஜை ரூம் எங்கே வைக்கணும்னு சொன்னார். இந்த ஹாலுடைய கன்னி மூலையில் வைக்க சொல்லியிருந்தேன். 10க்கு 10 ஒரு பெட்ரூமு, பீரோ இங்கே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கட்டளை இப்படி போட சொல்லிட்டேன். இதுக்கு எதுவுமே குத்து இல்லாத அளவுக்கு அக்னி மூலையில் கிச்சனு, ஜன்னல் எதுவுமே குத்து கிடையாது. காரை நிறுத்துறது ஆடி காரோ பென்ஸு காரோ உள்ளே கொண்டு வந்து 2 பெட்ரூம் இருக்கிறதுனால உள்ளே நிறுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து பிஎம்டபிள்யூவும் ஆடி காரும் நார்மல் ஆயிடுச்சு. ரோல்ஸ் ராய் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் எல்லா வீட்லேயும் பிஎம்டபிள்யூ நிறுத்துவதற்குண்டான அளவுலாம் நீங்கள் வந்து வீடு கட்டிக்கிறது சிறப்பு. இப்போது இதுக்கு உண்டான குழி எவ்வளவு? 40க்கு 27 137 குழி. ஸோ அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா கருடமனை எக்கச்சக்கமாக காசு கிடைக்கும். கருடமனை வச்சு கட்டினா காசு கிடைக்கும். சிம்மமனை வச்சு கட்டினா அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. வரவு 4 கோடி 3 கோடி மிச்சம். அப்போ வந்து 1 கோடி மிச்சம் இருக்கும். 4 3. யோனி சிம்மம், நட்சத்திர வார அங்கீச மத்திபங்க, ஜாதி பிராமண ஜாதி, திதி திருதியை, ராசி விருச்சிகம், வயது. இந்த கட்டடத்திற்கு உண்டான வயதை பாருங்களேன், 99 ஆண்டுகள். ஆரோக்கியம் மாத்திரம் இவங்களுக்கு தாண்டவம் ஆடும், அருமையாக இருக்கும், எந்த விதமான குறை இருக்காது. ஏன்னா லைஃப் வந்து அந்த பில்டிங்கினுடைய வயது 99. ஸோ இது ஒன் ஆஃப் த சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு ஈஸ்ட். மேச சிம்ம தனசுக்கு யோகா. தனசு 7.5 முடிஞ்சிருச்சு. பெரிய வீடு கட்டலாம், முரட்டு வீடு கட்டலாம், அருமையாக கட்டலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு தனுசு ராசிக்கு இப்போ வந்து செவ்வாய் திசை இல்லைன்னா ராகுதசை நடந்துன்னு இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு கோடி திட்டத்தில் தான் வீடு கட்டணும்னு வாங்கணும். அதுக்கு நடுவில் வந்து சின்னதாலாம் பண்ணவே முடியாது தனுசு ராசி. ஏன்னா இப்போ தானே 7.5 வருஷமாக 7.5 முடிஞ்சிருக்கு. அதில் போதாக்கரைக்கு ராகுதசை நடந்து ராகு நல்ல நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவன்லாம் வந்து பிடிக்க முடியாது, அம்புட்டு உயரத்துக்கு போயிடுவாங்க. இப்போ 2 பிளான் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய நிறை குறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வரைபடம் வந்து இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா நிறைய வரைபடங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து கணவன் மனைவி ஜாதகத்தை நாங்கள் வந்து இந்த மாதிரி எழுதி, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பலன் நாங்கள் வந்து செய்வோம். அதாவது எழுதி அதற்குண்டான பலன்கள் அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் குழிக்கணக்கினுடைய இதில் வந்து நாங்கள் எடுப்போம். ஸோ இது வந்து என்ன குழி பொருத்தம் அப்படின்றத நம்ம வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்குறோம். அதன்படி நம்ம செயல்படுறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி நிறைய அன்பர்கள் அனுப்புறது போதோ கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வரைபடம் அமைப்போம். நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து வரைபடம், ஜாதகத்திற்குண்டான அமைப்பு, என்ன ராசி, எந்த திசை யோகம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும், இது எல்லாமே நம்ம ஜாதகத்திற்குண்டான நுணுக்கத்தில் பார்க்குறோம். வரைபடம் தேவைப்படுபவர்கள் பிளான் வேணும் சார், நாங்கள் வந்து ஒரு 30க்கு 40 50க்கு 60 பிளான் அமைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். 1 சார் நாங்களே பிளானை போட்டிருக்குறோம் சார், கிராமத்தில் இருக்கிறவங்க சின்னதாக வந்து அவங்க பாப்பாவை வச்சு போடுறாங்க, 8வது 10வது படிக்கிறவங்களே வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அவங்களே போட்டு அனுப்புகிறாங்க, கரெக்டாக இருக்குங்க, குறை சொல்லிட முடியாது. யார் போட்டான்னு கேட்டோம்னாக்கா அவங்க பொண்ணை சொல்கிறாங்க, பெரிய இன்ஜினியர் ஆகிடும் போல இருக்குது அந்த பொண்ணு. அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து என் வீடியோ பார்த்துட்டு இன்ஜினியர்கிட்ட அது மாதிரி சரியாக அமைக்கணும்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வரைபடம் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். வரைபடம் சரியாக அமைச்சிருக்கீங்களான்னு திருத்தத்துக்கும் அனுப்பி வைக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலோடு சந்திப்போம். வணக்கம்.